அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியோடு. தலைவாசல் நிகழ்ச்சியில் என்றும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை அம்சங்களும் உங்களை அறிவூட்ட மகிழ்விக்க வர காத்திருக்கின்றன. அதற்கு முன்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இன்றும் என்னிடம் ஒரு விடயம் இருக்கின்றது. பொதுவாகவே எங்களுடைய சிறுபராயம் என்பதை எங்கள் பெற்றோர் மூலமாகவோ அல்லது எங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கும். இந்த காலகட்டங்களை பார்த்தால் இந்த காலகட்டங்களில் அதிகளவான ஓய்வு நேரங்களை எல்லாம் நாங்கள் கடந்திருக்கின்றோம். அப்படியாக இருக்கின்ற போது எங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து எங்கள் குடும்ப உறவுகளோடு இருந்து கொண்டு நாங்கள் அவ்வாறான கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்ற போது எங்களுக்குள் ஒரு ஒற்றுமை, ஒரு சந்தோஷம் வரக்கூடியதாக இருக்கும். சிறுவயதில் நாங்கள் எப்படி இருந்திருக்கின்றோம் என்ற தேடல் என்பது நாங்கள் சிறுவயதில் சிறுபராயத்தில் சில வேளைகளில் மிகவும் நேர்மையானவர்களாக அல்லது மிகவும் நேரக்கிரமமாக வேலைகளை செய்பவர்களாக அறிவாக சுறுசுறுப்பாக இருந்திருப்போம் அல்லது மிகவும் நகைச்சுவை உணர்வோடு இருந்திருப்போம். ஆனால் இப்போது வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் அவற்றை தொலைத்துவிட்டு ஒரு இயந்திரமயமான வாழ்க்கைக்குள் சென்றிருப்போம். இவ்வாறான கலந்துரையாடல்கள் எங்களை மீண்டும் நாங்கள் அப்போதே அப்படி இருந்திருக்கின்றோமா என்பது போன்று சிந்திக்க வைக்கும். ஆகவே அந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வாருங்கள் தலைவாசலில் ஒவ்வொரு அம்சமாக பார்க்கலாம். தலைவாசலின் யாவரும் கேள்வி பகுதிக்கு வந்தாயிற்று. இன்றைய தினம் யாவரும் கேளிரில் நாங்கள் பேசப் போகின்ற விடயமானது அறிவு சார்ந்ததாக இருக்கப் போகின்றது. அறிவு என்று வருகின்ற போது அந்த அறிவு தேடலுக்கான தாகம் சிறுவயது முதலே எங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடியது. வாழ்க்கையை வாழ்வது என்பதை தாண்டி ஒரு கல்வி அறிவு மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த அறிவை கொண்டுதான் பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை அடைந்துவிட முடியும் போன்ற ஒரு எண்ணப்பங்கு எங்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நாங்கள் தேடுகின்ற அறிவு என்பது எங்களுடைய ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஆத்மார்த்தமான வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் உதவப் போகின்றது, எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அறிவை நாங்கள் விருத்தி செய்கின்ற வழிகள் எவ்வாறு இருக்க போகின்றன என்பது பற்றி ஒரு புரிந்த உணர்வு என்பது எங்களுக்குள் அவசியமாக இருக்கின்றதாக இன்றைய தினம் யாவரும் கேளிர் பேச காத்திருக்கின்ற விடயமும் அவ்வாறான தொன்றுதான். புல்லறிவில் இருந்து அருள் அறிவை நோக்கி நாங்கள் எப்படி செல்வது, அதனுடைய அவசியம் என்ன என்பது பற்றியெல்லாம் இன்றைய தினம் ஆழமாக கலந்துரையாடப் போகின்றோம். அதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு அதிதி தான் இவர், ஆறுமுகம் தங்கராஜா ஐயா அவர்கள். இவரை பொறுத்தவரையில் இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கின்ற அதே வேளை மனவளக்கலையின் துணை பேராசிரியராக சேவையாற்றி வருகின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவு என்பதன் கீழ் நாங்கள் பேசப் போகின்றோம் என்று பார்த்தால் இது அனைவருக்கும் முக்கியமானது. அதிலும் குறிப்பாக நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் இந்த அறிவு தேடல் என்பதை பல வகைகளிலும் நாங்கள் தேட ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் அறிவு என்ற சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் அதற்கு மேல் நாங்கள் எதை தேடினாலும் அது முழுமையான ஒரு பயனை எங்களால் ஈட்டிக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கப் போகின்றதாகவே கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் அறிவு என்றால் என்ன என்பதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லையா அந்த கலந்துரையாடலை? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. உன்னிலே நான் அடங்க என்னிலே நீ விளங்க, உனது அருள் ஒளிர என் மனம் தூய்மை பெற்றேன், வேறென்ன வேண்டும் இப்பிறவியில், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்ற ஆசானின் சிந்தனையுடனும் விஞ்ஞான விழிகொண்டு மெஞ்ஞான மொழி பேசி அறிவென்னும் விழியினிலே ஞானம் என்னும் மொழி பெருக்கி மாயையினும் திரை கடந்து தன்னிலையே தான் அறியத்தக்க மார்க்கம் தந்த ஆசானின் அருளாசியுடனும் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். நல்ல கேள்வி முதல்லையே கேட்டீங்க. அறிவு என்றால் என்ன? உண்மையிலேயே அறிவு என்பது ரெண்டு இடத்துல நாங்கள் பார்க்கணும். ஒன்று, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரற்ற கூறுகளாக இருப்பவற்றிலும் அறிவு இருக்குது, உயிருள்ளவற்றிலும் அறிவு இருக்குது. நாங்கள் பொதுவாக நினைக்கிறது உயிருள்ளவற்றுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்னு சொல்லி. அதை தாண்டி அறிவு என்பது எங்கும் பிறந்து நிற்கின்றது. நவீன போக்கில் சொன்னால் அறிவுதான் தெய்வம் என்றே சொல்லுவார்கள். அதன் பின்னுக்கு வருகின்றன. அதை பற்றி உண்மையாக உயிரினங்களை பொறுத்தவரை தான் எல்லோரும் அறிவு இருக்குன்னு நினைக்கிறார்கள். அது ஏனென்று சொன்னால் அறிவு என்பது ஒரு அனுபவத்தின் பேக்கேஜ், அது ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு பொதி. நாம் இதுவரை காலமும் உயிரினங்கள் வாழ்கிற காலத்தில் தாம் பெற்ற அனுபவங்களை பொதி பண்ணி எங்கேயோ இடத்துல வச்சிருக்கிறார்கள். அதுதான் அதனுடைய அறிவு. அந்த அறிவை பயன்படுத்தி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது. உயிரினங்கள் வாழ்கின்றன. இது ஓர் அறிவு தொடக்கம் 6 அறிவு வரை உயிரினங்கள் உள்ள அனைத்திலேயும் இந்த அறிவு இருக்குது. அதைத்தான் நான் இந்த புல்லறிவண்டு இதில் தலைப்புக்கு சொன்னதே காரணம். புல்லறிவன்றது முதலாவது அறிவு, ஓர் அறிவு. அருளறிவன்றது மனிதனுடைய உச்சநிலை அறிவு. அப்போ புல்லுக்கும் மனிதனுக்கும் இடப்பட்டதாக இருக்கக்கூடியதான் இந்த அறிவினுடைய படிமுறை வளர்ச்சி என்று தான் சொல்லலாம். அதனால்தான் அந்த தலைப்பை நான் புல் அறிவில் இருந்து அருள் அறிவை நோக்கிய நகர்தலாகத்தான் இதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த அறிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயம்.
சரி. அப்போ அதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, நான் ஆரம்பத்தில் கூறியது போல் உயிரற்றவற்றிலும் அறிவு இருக்குது, உயிர் உள்ளவற்றிலும் அறிவு இருக்குது. அதுக்காகத்தான் ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார், கனிமங்களில் தெய்வம் உறங்குகின்றது, தாவரங்களில் எழுந்து நிற்கின்றது, ஏனைய விலங்கினங்களில் நடைபயிலுகின்றது, மனிதனில் சிந்திக்கின்றதுன்னு சொல்லுவார். தெய்வம் கனிமங்களில் உறங்கி கிடக்கின்றது. அப்போ அங்கே அறிவு இருக்குது. ஒவ்வொரு கனிமத்துக்கும் ஒவ்வொரு சடப்பொருளுக்கும் ஒரு வடிவம் இருக்குது, இயற்கையாகவே ஒரு வடிவம் இருக்குது. அந்த வடிவத்தை நிர்ணயம் செய்தது யார் என்றால் அதனுடைய அறிவு. அதே போல் தாவரங்கள் எழுந்து நிற்கின்றதுன்னு சொல்லிக்க எல்லாம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தாவரங்களாக படரியலாக இருந்தால் கூடி அந்த தாவரங்களில் எழுந்து நிற்கின்றது அந்த அறிவு. எப்படி நிற்க வேணும், எப்படி இலையை உருவாக்க வேணும், அதெல்லாம் அதுக்குரிய அறிவு. தான் எப்படி வாழ வேணும், தப்பி வாழ்கிறதுக்கு தாவரத்துக்கு நிறைய அறிவு இருக்குது. ஆனால் நின்ற நிலையில் நின்று கொண்டு அந்த அறிவை பயன்படுத்து. அடுத்து விலங்கினங்கள் நடைபயிலுகின்றன அறிவை பயன்படுத்தி. தம்முடைய தேவையை நிறைவேற்றுவதற்காகவோ அல்லது தம்மை பாதுகாத்து கொள்வதற்காகவோ தம்மை பெருக்கிக் கொள்வதற்காகவோ அறிவை பயன்படுத்தி நடைபயிலுகின்றன. ஆனால் சிந்திப்பது குறைவு. ஆனால் மனிதன் மட்டும் அதில் உச்ச நிலையில் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார். அப்போ மனிதனில் தான் அந்த அறிவு சிந்தனை வெளிப்பாடாக வருகின்றது. இத்தனை அனுபவங்களையும் மனிதனில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தான் உச்சநிலைக்குரியவன். அப்போ கனிமங்களில் இருந்து தான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக வந்திருக்கிறான். அப்போ அந்த கனிமங்களில் இருக்கிற அறிவு தொடக்கம், தாவரங்களில் இருக்கிற அறிவு வரை, அதையும் தாண்டி ஒவ்வொரு விலங்கினங்கள்லேயும் இருக்கிற 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு இல்லை, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு இறுதி பொதி தான் மனிதன். அப்போ மனிதன்கிட்ட இவ்வளவு அறிவும் இருக்குது. அப்போ இந்த அறிவை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்றால் 2 வழியில் பெற்றுக்கொள்றேன்னு சொல்லலாம். நாங்கள் கொண்டு வந்து அவன் பிறக்கும் போதே ஒரு பொதியோடு தான் பிறக்கிறான், அறிவு பொதியோடு பிறக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதும் ஒரு அறிவு பொதியோடு தான் பிறக்குது. அதுக்கு எப்படி அந்த அறிவு வந்திருக்கும், அதனுடைய முன்னோர் பெற்றோர் கொடுத்திருப்பார்கள். அதில் பெற்றோர் அப்படியே பின்னோக்கி போனால் அது ஆரம்பத்தில் இருந்து வந்த ஒரு பொதியை பெற்றிருக்கு. அந்த பொதியோட பிறந்த குழந்தை நடைபயில தொடங்கும் பெருந்தனைக்கு அந்த அறிவை பெருசாக பயன்படுத்தாது, அப்படியே சிரித்து கொண்டு இருக்கும். ஆனாலும் பிறந்த உடனேயே அது அறிவை பயன்படுத்துறதுக்கு ஒரு 2 உதாரணங்கள் சொல்லலாம். பிறந்த உடனே அழும். ஏன் அழுகுது? அங்கே ஒரு ஏர் கண்டிஷனில் இருந்துட்டு வெளியே வந்த உடனே அந்த சூழ்நிலை மாற்றம், அதுக்கு ஒரு இன்போன், அது சொல்கிறது இயல்பாகவே வந்த அறிவு அழுதால் தன்னை காப்பாற்றுவார்கள் என்ற நினைப்பில் தான் நினைப்பு. உடனடியாக நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு துணியை எடுத்து போத்து அந்த பிள்ளைய அழுக நின்றுடும். பிறகு இன்னும் கொஞ்சம் நேரத்தால் திருப்பி ஆளும், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தால் திருப்பி ஆளும். அப்போ உடனே என்ன அடுத்த ஏன் அழுகுறேன், அப்போ அது உண்மையிலேயே அந்த யூரின் போயிருப்பார், அது ஈரம் பட்ட உடனே அதுக்கு அழும். அப்போ அதை துடைக்க சொல்கிற ஒரு வார்த்தை தான் அந்த அழுகை. அது வந்து வெளிப்படுத்துகின்ற ஊடம். அப்போ 2வது அதையும் தன்னோடனே அழுக நின்றுடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அழும், இப்போ பசிக்கு அழும், இப்போ பசி வந்துடும். அப்போ இப்படி அந்த அறிவை மேலே இருந்து அங்கே பெற்றோரிடமிருந்து பெற்ற அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தும். அதை வெளிப்படுத்துகிற ஒரு ஊடகமாக தான் அந்த குழந்தை அறிவை பயன்படுத்தும். பிறகு சிரிக்கும். அதன் பிற்பாடு அது சுயமாக செயல்பட தொடங்குமே. ஒரு 3 வயது மட்டுக்கும் அப்படி இருந்த பிள்ளை சுயமாக செயல்பட தொடங்கல தன்னுடைய அனுபவத்தையும் அறிவாக சேர்த்து கொள்ளுது. அப்போ பெற்ற அறிவு, இதை ஆன்மீகத்தில் சொல்லுவார்கள் கொண்டு வந்த வினைப்பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொண்டு வந்த அறிவு, அந்த கொண்டு வந்த அறிவோடு அதை மூலதனமாக வச்சுக்கொண்டு 3 வயதுக்கு பிறகு செயல்பட தொடங்க அந்த அறிவு மேம்பட்டு கொண்டு போகும். அப்படி மேம்பட்டு கொண்டு போகிறது தான் மனிதனில் நடக்கு. நான் ஏன் இதை புல்லறிவு என்று சொன்னேன்னா, புல்லறிவுன்றது தாவரங்களுக்கு ஒரு அறிவு தான் இருக்கும். எல்லா உணர்வுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த எல்லா உணர்வுகளையும் பெற்றாலும் அது ஒரு அழுத்தம் என்ற ஒரு உணர்வை மட்டும்தான் அது உணரக்கூடியதாக இருக்குது. அந்த உணர்வின் ஊடாக ஒலியை உணரும், மனத்தை உணரும், எல்லாத்தையுமே அந்த தாவரம் உணரும். இருந்தாலும் அது ஒரு அறிவு என்று தான் சொல்கிறோம். அப்போ அதை புல்லறிவு. அதிலிருந்து அடுத்த கூட்டம் வரைக்க புல்லறிவு சுவையோட, அது அழுத்தத்தோட சுவையை உணரும். சுவை 2வது அறிவு. 2வது அறிவை பெறுகிறது. அப்போ எப்படி அறிவை பெறுகிறேன் என்றால், அந்த புலன் உறுப்புகளின் ஊடாக பெற்றுக்கொள்ளுகின்ற தூண்டல்களுக்கான துலங்கல்களை காட்டும் பொழுது ஒரு அனுபவம். இன்ன சுவையாக இருந்தால் அடுத்தது அதுக்கு ஒரு அனுபவத்தை காட்டும். அப்போ அழுத்தம்,
சுவை, அதுக்கு அடுத்தது ஒளி. ஒளி அதுக்கு அடுத்தது ஒலி, அதுக்கு அடுத்தது மனம். ஸோ மூன்றாவதாக மனம் வரும், அடுத்தது ஒளி, கடைசியாக தான் ஒலி வரும். அப்போ இந்த 5 உணர்வுகளையும் பெறுவதன் மூலம் அந்த உயிரினங்கள் அறிவை அனுபவமாக பெற்று 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 ஒரு பொதியாக ஆக்குகின்றன. அந்த பொதியை அப்படியே எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு சார், கையளித்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் நாங்கள் அந்த உச்சத்தில் நிற்கிற விலங்குகள் என்றபடியாக, நாங்களும் ஒரு விலங்கு தான். அப்போ உச்சத்தில் நிற்கிற விலங்கு என்றபடியாக நாங்கள் அந்த அறிவை பெற்றிருக்கிறோம். அதுதான் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது அறிவு பற்றியதாக இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் அறிவு எங்களுக்கு எதற்காக இருக்கின்றது என்றால், எங்களுடைய இயல்பான வாழ்க்கையை, நாங்கள் மனிதன் என்பதை நிரூபிப்பதில் தொடங்கி எங்களுடைய வாழ்க்கையை சுமூகமாக எடுத்து செல்வது வரை இந்த அறிவினுடைய ஆதிக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் நாங்கள் பொதுவாக பேச்சு வழக்கில் கேட்பதொன்று, யாராவது ஒருவர் தவறு செய்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு விடயத்தை செய்தாலோ அறிவு இருக்கின்றதா என்பது பற்றி. இதிலிருந்து எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது, அறிவு என்பதை நாங்கள் முறையாக பயன்படுத்துகின்ற போது எங்களுடைய செயற்பாடுகள் என்பவை சரியான முறையில் கிரமமாக நடந்து இருக்கின்றன. ஆகவே அடுத்து நாங்கள் அதிதியிடம் கேட்க வேண்டிய முக்கியமான விடயம், இந்த அறிவு என்பது எங்களுக்கு எதற்காக தரப்பட்டு இருக்கின்றது என்பது பற்றி உங்களுடைய கருத்து. நிச்சயமாக இந்த அறிவு இல்லை என்றால் எங்களால் உயிர் வாழ முடியாது. அடிப்படையில் உயிர் வாழ்வதற்கு அறிவு தேவை. ஏன்னு சொன்னால், உயிரினங்களுக்கும், உயிரற்றதாக இருந்தான உயிரினங்களாக இருந்தான சூழல் ஒரு தாக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சூழலில் இருந்து எல்லாத்துக்கும் தாக்க கிடையாது. ஒரு இரும்பை சூழலில் போட்டிங்கன்னா அது தண்டை கரல் பிடிச்சு காலப்போக்கில் அது இல்லாமல் போயிடும். அது காரணம் என்னென்னா, அங்கே சூழல் கொடுக்குற தாக்கத்தால் அது இல்லாமல் போகுது. ஆனால் அதனுடைய அறிவு அந்த சூழல் கொடுக்குற தாக்கத்துக்கு எதிர்வினையாற்ற அதுக்கு தெரியாது, அந்த இரும்பு துண்டுக்கு தெரியாது. அதனால் இரும்பு துண்டு ஒரு பக்க தாக்கத்தால் கடைசியில் இல்லாமல் போகுது. வடிவம் யோசிச்சிங்கன்னா விளங்கும். என்னமே ஒரு இரும்பு துண்டு உயிரற்றது. அப்போ அது சூழலில் இருந்து கிடைக்கிற தாக்கத்துக்கு எதிர்வினை ஆற்ற முடியாது, அறிவில்லை அதுக்கு. அப்போ அதை என்ன செய்யுது, ஒரு பக்க தாக்கத்தால் கடைசியில் இல்லாமலே போகிறது. ஆனால் உயிரினங்களுக்கு அது இல்லை. அப்போ உயிரினங்களுக்கு அதையும் விட அடுத்த அறிவை கொடுத்தது காரணம், இந்த சூழலில் ஏற்படுகிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதற்கு எதிர்வினை ஆற்றி தன்னை பாதுகாத்து கொள்வது, அந்த மாதிரியான ஒரு இது. அது ஓரறிவிலிருந்து மனிதன் பிறந்தனைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் சூழல் கொடுக்கிற தாக்கங்கள் எளிமையானதாக இருக்க ஓரறிவு உயிரினங்கள் அதை பயன்படுது. ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், அதாவது சிக்கலான தாக்கங்கள் வரும்பொழுது பல்வேறுபட்ட தூண்டல்கள் கிடைக்க ஒரே நேரத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதால தான் அந்த அறிவினுடைய தரம் அதிகரித்து கொண்டு போகுது. அதனால தான் நாங்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் நிற்கிறோம். அப்போ ஓரறிவென்ற அழுத்தத்தை உணர்ந்த உயிரினங்களோட சேர்த்து 2 அறிவென்ற சுவையை உணர்ந்தோம், 3 அறிவென்ற மனத்தை உணர்ந்தோம், 4வது அறிவென்ற ஒளியை உணர்ந்தோம், 5வது அறிவென்ற ஒலியை உணர்ந்தோம். இந்த 5ஐயும் ஒன்று சேர்த்து அடுத்ததாக உருவத்தில் மனுஷனாக நிற்கிறோம். அப்போ இப்போ நமக்கு இப்போ உள்ள சிறப்பு என்ன, நமக்கு என்னன்னு சொன்னால், இந்த அனுபவங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவு நம்மள்கிட்ட இருக்குது. அந்த 5 அறிவு வர்த்தனைக்கு இருக்கிற உயிரினங்களுக்கு ஆராய்ச்சி திறன் இல்லை. பெற்ற அனுபவத்தை அப்படியே பயன்படுத்துமே தவிர அதை வச்சு நான் என்ன செய்யலாம் என்ற அறிவு அதுகள்கிட்ட இல்லை. இந்த 6வது அறிவைத்தான் நாங்கள் பகுத்தறிவு என்று சொல்கிறோம். அதை உண்மையாக சொன்னால் மனம் என்று சொல்லுவார். இந்த மனம் தான் அந்த 6வது அறிவு. இந்த மனம் அதுகள்கிட்ட இல்லை. இப்போ உதாரணமாக நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, ஒரு காலால் நடந்து போகிற விலங்கு அப்படியே போய்கொண்டிருக்கும். எங்கே போகிறேன்னு, எதுக்கு போகிறேன் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் போய்கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி போயிடல. நாங்கள் அப்படி போனால் எங்களை பைத்தியம் ஒன்று சொல்லிவிட்டுருவோம். அப்போ எங்களுக்கு இருக்கிற அறிவு என்னென்னா 6வது அறிவு. நான் பெற்ற அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தி நான் இந்த சமூகத்தில் அல்லது இந்த உலகத்தில் நான் எப்படி தப்பி வாழ வேணும் என்பதற்கு பயன்படுத்துவதற்காகத்தான் அந்த அறிவு தரப்பட்டது. அப்போ அதில் ஒரு உச்சநிலை அறிவாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ மனம் என்று சொல்லக்கூடியது. அப்போ கொண்டு வந்த வினைப்பதிவுகள், நாங்கள் இதுவரைக்கு செய்த அனுபவ பதிவுகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்த ஒரு பொதியைத்தான் நாங்கள் வைத்து கொண்டு வாழ தொடங்கினாங்க. இன்றும் அந்த அறிவை நாம் தினம் ஒவ்வொரு கணப்பொழுதுக்கும் அந்த அறிவை நாம் மேம்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அது எங்களுடைய பகுத்தறிவினுடைய வெளிப்பாடு. இப்போ இது மன அறிவோட நிற்போம். இந்த மன அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ புல்லறிவிலிருந்து அந்த புலனறிவுகளின் ஊடாக மன அறிவுக்கு வந்துவிட்டோம். அதற்கு முன்பாக ஒரு கேள்வி, புலனறிவு என்று கூறியிருந்தீர்கள் இல்லையா? இந்த புலனறிவு என்பது எங்களுக்கு எதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது? இதை கொண்டு நாங்கள் இதை அடைந்து கொண்டே இருக்கின்றோம் இயற்கை மூலமாக. இந்த 5 புலன்கள் எங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம நாக்கு என்னது பயன்படுத்துகிறோம்? சுவைத்து சாப்பிடுவதற்காக.
மூக்கு என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம்? மனம். ஒலி என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம்? கேட்டல், ஒளி. இந்த 4 தூண்டலை எடுங்களேன். அடுத்தது அழுத்தமும். தோலுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். இப்போ இந்த 5 தூண்டலும் உங்களுக்கு பொருத்தமானதாக கிடைத்தா நீங்கள் அந்த சூழலில் இருப்பீங்க. உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, உங்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தூண்டலாக இருந்தால் நீங்கள் அதை சகித்து கொண்டு, அல்லது அது சகிக்கவும் தேவையில்லை. சில இதுகள் இன்பமாக இருந்தால் அதை இன்பத்தை அனுபவித்து கொண்டு இருப்பீங்க. இன்பத்தை கண்ணுக்குள்ள ஒளி. இப்போ இதில் நாங்கள் இருக்கிற மொழி எங்களுக்கு கண்ணு படுது, ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் இதே ஒளியை இன்னும் கொஞ்சம் கூட வந்ததுன்னா நாங்கள் என்ன செய்வோம்? இதுக்குள்ளே இருக்க மாட்டோம். அப்போ அந்த ஒளியை அளவோடு ரசித்து அனுபவிக்கிறதுக்காகத்தான் அந்த புலன் தரப்பட்டிருக்குது. நாக்கு அதுக்காகத்தான் தரப்பட்டிருக்கு, சுவையை ரசித்து சாப்பிட்றதுக்காக. மூக்கு நல்ல வாசனைகளை மணப்பதற்காக தந்திருக்கு. இது நல்ல வாசனை, இது பொருந்தாத வாசனை என்ற பிரித்து காணுவதற்காகவும் தந்திருக்கு. அப்போ இதுக்காக தான் நம்மளுக்கு இந்த புலன் தந்தது. நம்மளை வெற்றிகரமாக இருக்கிற இடத்துல வாழ்வதற்கும் சந்தோஷம், அதாவது மனத்துக்கு அனுபவித்து வாழ்கிறதுக்கு, இதுக்கு தான் புலன் தரப்பட்டது. அப்போ இது எல்லா உயிரினங்களுக்கும் இருந்தாலும் நாங்கள் அதில் ஒரு ஆராய்ச்சி திறன் எங்கள்கிட்ட இருக்கிறபடியால் இது நல்லது, இது பொருத்தமானது, இதை நான் தொடர்ந்து அனுபவிக்கலாம், இதை நான் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடாது என்ற தெளிவோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் மனிதனுக்கு இருக்கிற சிறப்பு. இதனால் தான் 6வது அறிவு என்று சொல்கிறோம், பகுத்தறிவு என்று சொல்கிறோம். ஆனால் இங்கே தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. என்னது? அதுதான் நான் அடுத்த அறிவு, நான் இந்த தலைப்பில் சொல்லியிருக்கிற அருள் அறிவுன்றது என்னன்றது தான் இப்போ பிரச்சனை. சொல்லிவிடுங்கள், அது என்ன? அப்போ அதில் அதான் உண்மையாகவே போக வேண்டிய இடத்தை நாம் அடைய வராமல் இந்த மன அறிவோடு நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் வாழ்ந்தால் போதும், என்னுடைய தேவை நிறைவேறினால் போதும் என்ற அந்த சுயநலத்தையும் அதுக்குள்ள சேர்க்கும் போதுதான் மனிதன் இந்த அறிவை பயன்படுத்தி தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், அல்லது தன்னோட சேர்ந்தவர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும், ஒருவருக்கு உதவி செய்தால் போதும், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது, ஒருவருக்கு உதவி செய்ய மற்றவருக்கு தீங்கு செய்யணும், இந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் அங்கே உருவாகுது. இது எந்த ஒரு உயிரினத்தையும் இல்லை, மனிதனை தவிர. அப்போ மனிதனுக்கு 6வது அறிவென்ற உச்சநிலை பகுத்தறிவை கொடுத்த அந்த இயற்கை அவனாகவே சில மாற்றங்கள், அந்த அறிவை சரியான வழிக்கு கொண்டு போகாமல் சில இடங்களில் மடைமாறுகின்றான். இந்த மடைமாற்றத்தின் விளைவுதான் அவனால் அருளறிவென்ற ஒன்றை தேட வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படுது. ஒரு விலங்கும் சாமி கடவுளை கும்பிட்டதாக வரலாறு இல்லை, கோயில் கட்டி வரலாறு இல்லை. ஆனால் அதுகளுக்கு துன்பமும் இல்லை. ஏன் துன்பம் இல்லை என்றால் அதுகள் இந்த அறிவை சரியான முறையில் தான் பயன்படுத்தும். இந்த மாதிரி குறுக்கு வழிகளில் அந்த அறிவை பயன்படுத்துறதாக இல்லை. ஆனால் நமக்கு 6வது அறிவு தந்தது இன்னும் மேலே போகிறதுக்காக. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணவமாக அல்லது என்னுடைய ஒரு சக்தியாக நினைச்சு கொண்ட அந்த பகுத்தறிவு ஏதோ எனக்கு நானாக உருவாக்கி கொண்டதுன்ற மாதிரி நினைச்சு சில வேலைகளை, பொருத்தமில்லாத வேலைகளை செய்யும் பொழுதுதான் மனிதனுக்கு ஆன்மீகம் என்ற ஒன்று தேவைப்படுது. அவனாக அடுத்து அவனே அதையும் அவன் தான் தேடிக்கொள்ளுகிறான். இந்த மாதிரி துன்பங்கள் வரும் பொழுது இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நான் எங்கு சரணடையலாம் என்றதை தேடத் தொடங்குகிறான். அப்பொழுதுதான் கடவுள் என்ற கருத்துக்குள்ள வந்து கடவுளை தேடி, ஐயோ கடவுளே எனக்கு நீ உதவி செய், நான் இவ்வளவு தூரம் துன்பப்படுகிறேன். இந்த கடவுளை தேடுகின்ற ஒரு பாதை இந்த துன்பத்துக்குள்ள சிக்கி கொண்ட மனிதனை அந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கும், தான் மட்டும் விடுவித்தால் போதாது, தன்னோடு சேர்ந்து மற்றவர்களையும் விடுவித்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற வகையில் ஒரு சில மனிதர்கள் வெளிக்கிட்டார்கள். அவர்கள்தான் ஞானிகளாகவும் மகான்களாகவும் இனங்காணப்பட்டார். அந்த மகான்கள் சொன்ன வழிமுறையை பின்பற்றுவதில் தான் இந்த பகுத்தறிவு அடுத்த நிலைக்கு நகருகின்றது. அதுதான் அருளறிவு என்று சொல்லலாம். இந்த அருளறிவுன்றது ஆன்மீக தேடல் தான் உண்மையில். அப்படி பார்க்கின்ற போது இந்த அருளறிவை எப்படி பெற்றுக்கொள்வது, இதை எப்படி நாங்கள் உணர்ந்து கொள்வது, நான் ஒரு அருளறிவை நோக்கி செல்கின்றேன் என்பதற்கான அந்த வழித்தடம் இதுதான் என்பதை எப்படி சரியாக உணர்ந்து கொள்வது ஒருவர், அது பற்றி? நிச்சயமாக, உண்மையாகவே நான் எனக்கு ஒரு துன்பம் வருகுது, இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு ஏதோ ஒரு சக்தி ஒன்று மேலே இருக்குதுன்னு நான் நினைச்சேன்டா அதட்ட சரணடைவேன். அல்லது யாராவது ஒரு நல்ல அறிவை சொல்லுவாருண்டா அவரை சரணடைவேன். இந்த அவரை சரணடைதல் அல்லது அந்த சக்தியை சரணடைதல், அந்த சக்தியை சரணடைதல் என்பதுதான் பக்தி மார்க்கமாகவே இனங்காணப்பட்டது. மனிதன் கடவுள் என்ற ஒரு ஆற்றலிட்ட சரணடைகிறான்.
அப்போ சரணடைந்தவனை என்ன நினைக்கிறான்? என்னை விட அது அறிவு கூடியது, என்னை விட அது சக்தி கூடியது, ஆற்றல் கூடியது. அப்போ அதிட்ட போய் நான் சரணடைந்தால் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் போய் சரணடைந்த இடம்தான் கடவுள், பக்தி மார்க்கம். இது ஒரு இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் அதை பின்பற்றி கொண்டு வாழ்கிறார். அது உண்மையான பக்தியை பின்பற்றுகிறார்கள்ன்றது அது வேறு விஷயம். அது பக்தி என்ற போர்வையில் பக்தியை பின்பற்றுறது. சரணாகதி பக்தி என்ற ஒரு நிலைக்கு போய் கடவுளிட்ட அது சரணடையும் பொழுது தன் துன்பத்தில் இருந்து தன்னை விடுவித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலிடம் சரணடைந்ததாக அந்த முடிவு. ஆனால் அடுத்த முக்கியமாக என்னென்று சொன்னால், அறிவாலேயே தந்த அறிவை அறிகிறது, அந்த அருளை பெறுவதற்கு தானே சிந்தித்து, அதுதான் மகான்களின் வழிகாட்டலாக இருக்கு. இந்த மகான்கள் காட்டின வழியை பின்பற்றி தெய்வமோ கடவுளோ எங்கும் இல்லை, உன்னிடமே இருக்கின்றது, உனக்குள்ளாகவே இருக்கின்றது, என்னவாக இருக்கின்றது, அது அறிவாகத்தான் இருக்குது. அந்த அறிவு தான் தெய்வம். அந்த அறிவை நீ சற்று மேம்படுத்த உன்னையே நீ ஆராய்ந்து, இதுதான் அந்த அருளறிவை பெறுகின்ற வழிமுறை. என்னென்று சொன்னால், தன்னை அறிதல் தான் முதலாவது வழி. நான் யாரெண்டா அறிந்தேன்டா சரி, அந்த கடவுளிட்ட சரணடைந்த பக்தி மார்க்கத்தில் கூடி நாங்கள் கடவுளைட்டு இணைகிறோம். நான் இங்கே நின்று கொண்டு அங்கே கடவுளை வச்சுக்கொண்டு இணைகிறேன். அது பக்தி மார்க்கம், அது துவைத மார்க்கம் என்று சொல்லுவார். ஆனால் அத்வைத மார்க்கத்தில் எனக்குள்ளாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்த தெய்வம் என்றால் அந்த தெய்வம் எனக்குள்ளாகவும் இருக்கும் தானே, என்ன வடிவத்தில் இருக்கின்றது என்பதுதான் இந்த உச்சநிலை 6வது அறிவாக வெளிப்பட்டு நிற்கிறதே தெய்வம்தான். அப்போ அந்த தெய்வத்தை, அந்த அறிவை, தெய்வத்தை வணங்குறது அல்லது தெய்வத்தை உணர்றன்றதும் சரி, என்னுடைய அறிவை நானே உணர்ந்து கொள்வது என்பதும் சரி. அறிவை அறிவால் அறியும் அறிவுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அறிவை அறிவால் அறியும் அறிவு, இதுதான் 6வது அறிவு. இந்த அறிவை அறிகின்ற பயணம்தான் ஆன்மீகம் என்றும் சொல்லலாம். அப்போ நம்ம வெளியில் தேடின நிலை, அப்போ அறிவினுடைய ஒரு பற்றாக்குறை இருக்கும் பொழுது மட்டும்தான் தெய்வத்தை வெளியில் தேடுவோம். அப்போ தேடி 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 எங்கும் தேடி தேடனா தேவனை தேடி கண்டுகொண்டேன் என்னுள்ளே என்று சொல்லி தாய்மானவர் சொல்கிறார். அப்போ தேடி தேடி தேடனா தேவனை தேடி கண்டு கொண்டேன் என்னுள்ளே. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சொன்னாங்க. அப்போ கடவுள் தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னா அப்போ அங்கே தாயும் கோயில் தான், தந்தையும் கோயில் தான். அப்போ இப்படி எங்களுக்குள்ளேயே அந்த இறைவனை தேடுகின்ற ஒரு அறிவுக்கு பேர் தான் அருள் அறிவு. சிறப்பு. அதேவேளை இப்போது புலன் அறிவு, இந்த புலன் அறிவு என்பதை பொதுவாக நீங்கள் கூறியது போன்ற அடுத்த ஒரு பக்தி மார்க்கம் என்று வந்தாலே இந்த புலன் அடக்கம் என்பதைத்தான் நாங்கள் அந்த இடத்தில் குறிப்பிடுகின்றோம். இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த புலன் அறிவுக்கும் நாங்கள் தேடுகின்ற இந்த அருள் அறிவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், அது இரண்டும் இணைந்து அல்லது இரண்டும் தனித்தனியாக இயங்க வேண்டியதனுடைய தேவைப்பாடுகள், அதை பற்றி கூறுங்கள். நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி 5 அறிவு உயிரினங்கள் வரை புலனறிவு என்றதோடய அதுகள் இயங்கி கொண்டு இருக்குது. ஆனால் இயற்கையாக இருக்கிற அருள் அறிவு அதோட கூட இருக்குது. அதனால தான் அதுகளுக்கு ஒரு துன்பமும் இல்லை. அதான் சொல்லுவார், அது இயற்கையோடையே இணைந்து வாழ்கிறேன்னு சொல்லுவார். இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கிறன்றதும் தெய்வத்தோடு இணைந்து இருக்கிறன்றதும் ஒன்று தான். இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற புலனறிவை நமக்கு என்ன தந்துட்டுது? ஒரு ஈகோ என்று சொல்லுவார், ஒரு தன்முனைப்பை தந்துட்டுது நமக்கு. என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற அந்த விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒரு காரணம். இந்த அளவுக்கு அறிவு வளர்ந்ததால தானே விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த அளவுக்கு போயிருக்குது. ஆனால் விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு அது என்னத்தை தந்திருக்கு? நமக்கு அறிவில் ஒரு பக்கத்தை தந்திருக்கு. ஆனால் அருளை தேடுற அறிவை தரவில்லை. பொருளை தேடுற அறிவைத்தான் அந்த விஞ்ஞானம் தந்ததே தவிர அருளை தேடுவதற்கு வழிவகுக்கவில்லை. இரண்டுமே வேற பாதையில் போய்விட்டதால தான் நமக்கு பெரிய அளவில் வாழ்க்கை தரம் அதிகரித்த அளவுக்கு வாழ்வின் தரம் அதிகரிக்கவில்லை என்று சொல்லுவார். இந்த பொருள் அறிவின் ஊடாக விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பால் வந்த பொருள் அறிவு எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை நமக்கு தந்து உச்சத்துக்கு கொண்டு போயிட்டுது. ஆனால் வாழ்வின் தரம் கீழே நிற்குது. காரணம், அந்த பொருளறிவை வளர்த்த விஞ்ஞான அறிவோட அருள் அறிவு சமாந்தரமாக பயணிக்கவில்லை. இந்த பயணத்தை இணைத்து நமக்கு இப்பொழுது அந்த ஒரு விழிப்பை தந்தது தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி என்று சொல்லாமல். ஏன்னு சொன்னால் அவருடைய ஆன்மீக சிந்தனைகள் அத்தனையும் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் ஒன்றிணைத்திருக்கு. அப்போ இந்த புலனறிவினூடாக நாம் பெற்ற அத்தனை அறிவும் அருள் அறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான புலனறிவு நம்ம வாழ்க்கைக்கு. அதுதான் அறிவை புலன்கள் வென்றால் மயக்கம்,
புலன்களை அறிவு வென்றால் தெளிவு. இப்போ நம்ம இப்போ யோசிக்க வேண்டியதான் என்னண்டு, நம்ம புலன்கள் அறிவை வென்றிருக்குதா, அறிவு புலன்களை வென்றிருக்குதா? நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் அதை பிரயோகித்து பார்த்தோமா இருந்தால் புலன்கள் அறிவை வென்றதாகத்தான் பெரும்பாலானவர்களின் வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. எல்லாத்துக்கும் அடிமை, நாவுக்கு அடிமை, நாவுக்கு அடிமை நாங்கள். காரணம் அறிவை புலன் வென்று விட்டது. காட்சிகளுக்கு அடிமை, காட்சிகளுக்கு அடிமை, ஒலி அடிமை. ஆனால் அளவு முறையோடு அவற்றை அனுபவிப்பதற்கு அறிவு பின்னுக்கு இருந்து நம்மளை இயக்குகின்றது. அதுதான் அருள் அறிவு. அந்த அருள் அறிவை நாடும் பொழுது இந்த புலன்கள் அவ்வளவும் அறிவின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் பொழுதுதான் அருள் அறிவும் புலனறிவும் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு அதான் நான் நீங்கள் கேட்ட கேள்வி அப்படிதான் நினைக்கிறேன். அந்த பொருள் இணைந்து பயணிக்க வேண்டுமா? கண்டிப்பாக இணைந்து பயணித்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையக்கூடியது. இந்த ரெண்டும் எதிரெதிர் திசையில் போனால் ஒருவர் ஞானியாக இருப்பார், ஒருவர் பொருளாதாரத்தில் உச்சமாக இருப்பார். அது ஓஷோ இடத்துல அடிவாக சொல்லுவார். அப்படின்னு சொன்னால் அதாவது மேற்கும் கிழக்கும் இணைய வேணும் என்று. வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கு, அங்கே உள்ள வீடுகளில் பொருள் நிரம்பி கிடக்குதாம், அருள் இல்லாமல் இருக்குது. இந்த கீழைத்த இடங்களில் அருள் நிரம்பி கிடக்குது, பொருள் இல்லாமல் இருக்குது. இரண்டும் சமாந்தரமாக சென்றால் மட்டும்தான் அது சிறப்பான முறையில் அமையல். அதுக்கு நிச்சயமாக அருள் அறிவு புலனறிவை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும். அதைத்தான் மெய்யுணர்வு வாழ்க்கை என்று கூடி சொல்வார். இப்போ புலனறிவுக்குள்ளேயே வாழ்ந்தோமா இருந்தால் அந்த வாழ்க்கை ஐயுணர்வு வாழ்க்கை, அதுக்குள்ளேயே நிற்கிறது. இதை தாண்டி மெய்யுணர் அருளறிவையும் பெற்றோமா இருந்தால் அது மெய்யுணர்வு வாழ்க்கை. அந்த அருளறிவு எங்களை சரியான வழிக்கு அந்த மடை திருப்பி, அங்கே ஏற்கனவே மடை மாரணத்தை மற்ற வழிக்கு திருப்பி கொண்டு போகும் பொழுது எங்களுடைய நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அங்குதான் நாங்கள் ஆன்மீகத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்றோம். அப்போ அந்த அருள் அறிவை நாம் தேடத் தொடங்கிட்டோம் என்றால் ஏற்கனவே இந்த அருளறிவு இருக்குது. பிரபஞ்சம் முழுவதுமே தெய்வம் தானே இருக்குது. அப்போ தெய்வம் முழுமையான அறிவோட இருக்குது, நம்மள்கிட்ட இருக்கிறது சிற்றறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிற்றறிவிலே தான் அறிவை தேட தொடங்குகிறோம், அருள் அறிவை. அப்போ தெய்வம் என்ற அறிவை நோக்கி பயணிக்கிறதான் சொல்லுவார். ஆன்மீகம் என்பது அறிவின் முழுமையை நோக்கிய பயணம். அப்போ உங்கள்ட்ட என்ன அறிவு இருக்குது? சிற்றறிவு, அதாவது அறிவு பற்றாக்குறையோட இருக்கிறோம். அந்த பற்றாக்குறையை படிப்படியாக நிரப்பி 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 கொண்டிருப்பது தான் வாழ்க்கை பயணம். அப்போ ஆரம்பத்தில் ஒரு 20 வயது மட்டும் பெருசாக தெரியாட்டியும் ஒரு 40 வயது வரை குடும்பத்தில் வந்தோடனே அந்த அருள் அறிவை நாட தொடங்குவோம். அதான் சொல்லுவார், பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சன்னியாசம் என்று சொல்லி 4 பருவமாக பிரிச்சிருக்கிறார் வாழ்க்கையை. இந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கையில் உண்மையாகவே எங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை அல்லது அறிவை பெற்றுக்கொள்கிறோம். அதான் பிரம்மச்சாரிய வாழ்க்கை. கிரகசத்தில் அதை பயன்படுத்துகிற களமாக குடும்பத்தை அந்த அறிவை பயன்படுத்துகிறோம். எல்லாம் வெற்றிகரமாக முடிந்தவுடனே பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், பிறகு இந்த அருளறிவை முழுமையாக தேடுற பயணமாக தேட ஆரம்பிக்கிறோம். தேடி 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 கொண்டு இருப்போம். அப்போ இந்த இதுகளில் இருந்து விடுபட்டு அப்போ இந்த பயணத்தில் அருள் அறிவு நமக்கு மேம்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் புல்லறிவில் தொடங்கினது அருளறிவுக்கு வந்துட்டோம். இந்த மன அறிவு தான் அருள் அறிவாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மனிதனிட்ட இருக்கிற மனம் என்று சொல்லக்கூடிய அறிவு, அதான் சொல்லுவார்கள், இயங்கினால் மனம், நின்றால் அறிவு என்று சொல்லுவோம். நம்மள்கிட்ட இருக்கிற மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும் வரை அதுக்கு பேர் மனம். அதை எப்போ நம்ம நிறுத்துகிறோமோ அதுதான் அறிவு. அந்த அறிவு அருளாக மாறிக்கொண்டு போக போக அது நிறைவடையும் பொழுது நாம் முழுமையாக 100% நம்ம அடைய இயலாது. ஒரு 75-80% வரை ஒரு சித்தர் சொல்லி இருக்கிறார். புல்லறிவு புலனறிவாகி, புலனறிவு மன அறிவாகி, மன அறிவு அருள் அறிவு ஆகினாலாம் அந்த அருள் அறிவை ஆகிக்கொண்டு இருக்கின்றது, அவன் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றான் என்றதை அந்த முழுமையான தெய்வ அறிவு பார்த்து கொண்டிருக்குமாம். இவன் கஷ்டப்பட்டான், 80-85% அறிவு வந்துட்டு அருள் அறிவு. அப்போ மிச்சத்தை இவன்கிட்ட கொடுத்து நம்ம இவனை எடுத்துருவோம், மேலே என்னோட இணைச்சிடுவோம். அதுக்கு தான் தெய்வம் தன் அறிவு ஈந்து
புல்லறிவு புலனறிவாகி புலனறிவு மன அறிவாகி அருளறிவு ஒரு மனிதனிடம் மேம்பட்டு போகும் பொழுது அவன் ஆன்மீகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அருளறிவை மேம்படுத்தும் பொழுது தெய்வம் பார்க்கும் இனி வர அங்கே வச்சிருக்கிறதுல என்னோடைய இணைச்சிடணும் என்று தன்னறிவு ஈந்து தெய்வம் அவனை ஆட்கொள்ளும் என்று சொல்வார். இது நாங்கள் சின்ன சமயத்திலே படிச்சுக்கிறோம். சுந்தரமூர்த்தி நாயனர் சிவருமான் ஆட்கொண்டாருண்டா என்ன கருத்து? உண்மையிலே சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னோட இணைக்கிறது. எப்படி ஒரு சுந்தரமூர்த்தி நாயனாராக சிவருமானாண்டில் அந்த அறிவின் முழுமையை கொடுத்து அப்படியே நிறைவடை. இதுதான் ஆட்கொள்ளுதல். தெய்வம் தன்னோட இணைச்சுக்கொள்ளும். அப்போ அருள் அறிவு முழுமை பெற்றுவிடும். ஆமாம், பொதுவாக சொல்வார்கள் இந்த முயற்சி திருவினையாக்கும் என்று. அதுபோன்று எங்களுடைய அறிவு, இந்த மன அறிவு புலன் அறிவில் இருந்து நாங்கள் எப்படி அருளறிவு என்பதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதையும், அவ்வாறு செல்கின்ற போது அதன் படிமுறை சார்ந்த வளர்ச்சி எப்படி இருக்கப் போகின்றது என்பதையும் எங்களுக்கு மிகவும் அழகாக எடுத்து கூறியிருந்தார் எங்களுடைய அதிதி. ஆக மொத்தத்தில் புல்லறிவு என்பதில் இருந்து அருளறிவை நோக்கி இதில் மனிதன் இந்த இடத்தில் இருக்கின்றான், மனிதனுடைய செயற்பாடுகள் அவனை எந்த அறிவு மட்டத்தில் வைத்திருக்கின்றது, இதை தாண்டி அவன் செல்ல வேண்டுமானால் அவன் ஏற்படுத்திக் கொள்கின்ற துன்பங்களுக்கு அவனே காரணமாக இருந்து கொண்டு அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதில் தான் அது துன்பமா இன்பமா என்பது இருக்கின்றது என்றால் அதை சரியான முறையில் இன்பமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வழி என்னவாக இருக்கின்றது என்பது பற்றியெல்லாம் இன்றைய காலை பொழுதில் மிகவும் அழகான ஒரு கலந்துரையாடலாக அமைத்துக் கொடுத்திருந்த எங்கள் அதிதிக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி ஐயா.